ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸோ வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் என்னென்னா 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கற்றதோட பயன் என்னென்னா 4000 திவ்ய பிரபந்த பாராயணம் தான் நான் கற்றது. பக்கத்தில் இருந்த அந்த ஹனுமான் கோயிலில் அங்கே அந்த அர்ச்சகர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் சொல்லி எங்களெல்லாம் பாராயணம் பண்ண வச்சார். மார்கழியில் 4000 பாராயணம் பண்ணோம். திருநட்சத்திரம் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரம் வரும்போதும் நாங்கள் பாராயணம் பண்ணுவோம். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. என்னென்னா ரொம்ப சுலபம். 4000 திவ்ய பாசுரங்களாக ரொம்ப சுலபம், எளிமையாக இருக்கும். வந்து நம்மளுக்கு சுலபமாக நம்மளுக்கு புரியும். இப்போ சமஸ்கிருத ஸ்லோகெல்லாம் நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இது நம்ம பாசுரம் செவிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த சுலபமாக புரிஞ்சிடும். அதுதான் அதோட விசேஷம். அது வந்து 4000 திவ்ய பிரபந்தம் வந்து திராவிட வேதம், தமிழ் வேதம்னு போற்றப்படுது. பெருமாளே ரொம்ப உகந்து கேட்குறது 4000 திவ்ய பிரபந்தம் தான். ஏன்னா வந்து அவர் வந்து அது ஒரு ரங்கநாதருக்கு ரொம்ப ரொம்ப உகந்து கேட்குறது அவரது 4000 திவ்ய பிரபந்தத்தை தான். வந்து அவரோட புறப்பாடு அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பங்குனி உத்திரம் போகும்போது அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து புறப்பாடு அவரோட பெருமாளோட புறப்பாடு வந்து முதல்ல வந்து சத்திரம் சாமரம் சின்னம் குதிரை வரும், அப்புறம் யானை வரும், அப்புறம் 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி, அப்புறம் பெருமாள் வருவார். பெருமாளுக்கு பின்னாடி தான் வந்து வேதப்பாராயண கோஷ்டி வரும். ஸோ அவர் முதல் முக்கியத்துவம் பெருமாளுக்கு முன்னாடியே வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தான் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஆனந்தமாக அவர் வந்து ரசித்து கேட்கறது 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை தான். ஸோ ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்களாம், என்னென்னா ரங்கநாதர் வந்து அயோத்தியில் இருந்த பெருமாள் தானே அவர் வந்து அங்கே வந்து சமஸ்கிருதம் தான். நார்த்தில் எல்லாமே ரொம்ப சமஸ்கிருதம் தானே. அங்கே வாதங்கள்லாம் நிறைய இருக்கும். வாதம் விசாரம் பண்ணுற வேதாந்தத்தை பற்றி நிறைய இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அதெல்லாம் விட்டு வந்து இங்கே வந்து பக்தி நிறைந்த ஆழ்வார்களோட பாசுரங்களை கேட்கணுங்கிறது தான் பெருமாள் ரொம்ப விரும்பினாராம் ரங்கநாதர். ஸோ அதனாலேயே அவர் வந்து இங்கே வந்தாருன்னு சொல்லுவாங்க. ராமரே நம்மளுக்கு அந்த கதை தெரியும். ராமர் வந்து பெருமாளை வந்து ஒரு பரிசாக வந்து விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். விபீஷணன் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து எழுந்தருளை பண்ணார். ஸோ அதனால் வந்து ஆழ்வார்கள் வரப்போகிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் அங்கே வந்தார். ஆழ்வார்கள் வரப்போகிறாங்கன்ட்டு ஒரு ஸ்லோகமே பாகவதத்தில் இருக்குது. நாராயண பாராயணர்கள், அதாவது எங்கெல்லாம் வருவாங்கன்னா காவிரி கரையோரம், பாலாறு, பயஸ்வினி, அதாவது வந்து மதுரை வைகை கரையோரம் இவர் வந்தார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், காவிரி கரையோரம் மற்ற நிறைய ஆழ்வார்கள் எல்லாம் வந்தாங்க. ஸோ அதனாலேயே பெருமாள் வந்து அதை கேட்கறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கோசரமே ஸ்ரீரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்காருங்கன்ட்டு எல்லோரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா ஆழ்வாரோட பாசுரம் வந்து ரொம்ப சுலபம். அது வந்து நம்ம கேட்கும்போதே அது நம்மளுக்கு வந்து அனுபவமாக வரும் அது. ஸோ எனக்கு வந்து என் மனசை தொட்ட என்னோட ஒன்றா கலந்த சில பாசுரங்களை நான் வந்து பகிர்ந்துக்கணுன்ட்டு பெருமாளோட ஆசை. ஸோ நான் வந்து அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் காத்தால் தினம் எழுந்தபோது நான் சொல்கிற பாசுரம் என்னென்னா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். இது வந்து திருவாய்மொழியில் நம்மாழ்வாரோட பாசுரம். ஆனால் நான் அதை கொஞ்சம் மாற்றி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் அரங்கன். ஏன்னா எனக்கு அரங்கனை தான் பிடிக்கும். ஸோ நான் எல்லாமே அரங்கனாக பார்த்தேன்னா. ஸோ நான் எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதுதான் நான் முதல்ல அந்த பாசுரம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து இப்போ திருப்பாவை மாதிரி அமலநாதிபிரான்றது ஒரு பிரபந்தம் வந்து திருப்பாண ஆழ்வாரோடது. ரொம்ப அழகான பிரபந்தம். அதில் ஒரு பாசுரம் என்னென்னா,
ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்தரவன் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவல்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே. ஐயோ சொல்கிறாரு அப்போ ஆழ்வார். என்னென்னா அவ்வளோ அழகாக இருக்கார். பிரளய காலத்தில் ஆளிலை மேலே யார் படுத்துன்னு இருந்தானோ அந்த ஆளிலை கிருஷ்ணன், வேறு யாரும் இல்லை, அது அரங்கந்தான் அது அப்படிங்கிறார். அவர் அவரோட அழகை ரசித்து என் மனசெல்லாம் அவர் தான் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறார். ஸோ எனக்கு ஒரு சமயத்தில் ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. நானும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், ராமா கிருஷ்ணான்னு சொல்கிறேன். ஆனால் நான் தியானம் பண்ணுறதோ ரங்கநாதரை. ரங்கநாதர் நாராயணன் ஆச்சே. இதுவும் அதுவும் சரியில்லை. எப்பவுமே மூர்த்தியும் நம்ம சொல்கிற இதுவும் ஒன்றா மேட்ச் ஆகணுன்னுவாங்க, நம்ம சொல்கிற ஜபிக்கிற மந்திரமும். ஸோ அப்போ எனக்கு அந்த கேள்விக்கு எனக்கு அமலநாதிபிரானிலேயே ஆன்சர் வந்தது. திருப்பான் ஆழ்வாருடைய அவரோட பாசுரத்துலேயே. அது என்ன பாசுரன்னா, கொண்டல் வண்ணனை கோலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்று நீ காணாவே. இதான் கடைசி பாசுரம் அவரோடது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வெண்ணெய் உண்டவன், அங்கே ஆயர்பாடியில் ஆயனாக இருந்து மிகம் போன்ற நிறமுடையவன் வேறு யாரும் இல்லை, அரங்கந்தான் அங்கே போய் கிருஷ்ணனா வந்தது அப்படின்ட்டு. இந்த அமுதை பார்த்ததுக்கப்புறம் அவர் உள்ள சன்னதியில் போய் அவரை பார்த்ததுக்கப்புறம், இந்த அழகை பார்த்ததுக்கப்புறம் நான் வேறு எதையும் பார்க்க இஷ்டம் இல்லைன்ட்டு ரங்கனோடையே சேர்ந்துட்டார் அவர், திருப்பானாழ்வார். ஸோ எனக்கு தினம் சொல்கிற பாசுரம் அதுதான். நான் அப்புறம் என்னென்னா திருமங்கை ஆழ்வாரோடது ஒரு பெரிய திருமொழி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார். நம்ம இந்த வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டப்படுறோம், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சம்சாரத்தில் எப்படி என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு அது அழகாக சொல்லுவார். அதில் ஒரு இடத்துல சொல்லுவார், துஞ்சும்போது அழைமின் துயர்வரின் நினைமின். நாராயண நாமத்தை பற்றி சொல்லுவார். அந்த இதில் நாராயணாயனு நாமம்ன்ற அதில் முக்கியத்துவத்தை சொல்லுவார். அந்த பதிகத்தில், அந்த 10 பாசுரத்தில். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தூங்கும்போது நாராயணா சொல்லுங்கள். தூக்கம் வரலைன்னா இல்லை படுக்கும்போது கஷ்டம் வந்ததா நம்மளால் நாராயணா சொல்ல முடியலையா, மனசில் நினச்சிங்க, நாராயணன் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அந்த பாசுரத்தில் சொல்கிறார் அவர். ஸோ எனக்கு இதை ரொம்ப மனசை தொட்டுச்சு. என்ன அழகான பாசுரம் இது அப்படின்ட்டு. அதாவது எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும்போது கூட நம்ம நினச்சிக்கலாம், எப்பவுமே அவர் இருக்கார், நாராயணன் இருக்கார் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக அவர் அந்த பாசுரத்தில் சொன்னார். அது அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மாழ்வார் திருமங்கையாள் ரெண்டு பேருமே நாயக்கியாக நினச்சிக்கினாங்க. அவங்கள நாயக்கியாக நினச்சி தான் அவங்கள பெருமாள் கிட்ட நாயகன் பாவத்தில் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, திருமங்கை ஆழ்வார் வந்தானோ திருவரங்கன் வாரானோ அப்படிங்கிறார். வரானா இல்லையா, நான் பார்த்துட்டுருக்கேன், ரங்கன் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு நாயக்கி பாவத்தில் சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஆழ்வாரும் நாயக்கி பாவத்தில் அரங்கனுக்கே ஒரு 10 பாசத்தில் சொல்கிறார். மனம் கவர்ந்தானே என்னும் மாயனே என்னும் சொல்கிறார் அவர் திருவரங்கத்தாய் பற்றி பாசுரத்தில். அதில் 7ஆம் நாள் இப்போ ராப்பத்து வரப்போகுது. அந்த ராப்பத்தும் போது அவர் பெண் வேடம் புனைஞ்சுன்னு வருவார், பெண் வேடத்தில் தான் வருவார். இவர் நம்மாழ்வார். ஸோ அவர் காதலோடு அந்த 10 பாசுரங்கள் அவர் அரங்கனுக்கோசரம் பாடியிருக்கார், அரங்கன் மேலே. ஸோ என்னென்னா, இந்த ஆழ்வார்கள்லாம் அப்படி ஒரு தங்களுடைய அனுபவங்களை சத்தியமான அனுபவங்கள் அவங்களதெல்லாம், அதை அந்த பாவத்தை அப்படி இந்த பாசுரங்களில் வச்சுருக்காங்க. அதில் தான். ஸோ என்னாவும் நம்ம இந்த பாசுரங்களை கேட்டாலே போதும், ஒரு புக்கு மாதிரி அதான் வச்சுக்கலாம், அது நம்மளுக்கு பழகிறதுக்கோசரம் கேட்டுகிட்டே நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம். நம்ம அது என்ன ஆகும், தனிமையில் கேட்கும்போது என்ன ஆகும்னா,
கேட்க கேட்க அவங்களோட அனுபவம் நம்மளுக்கு நிஜமாகிடும். அது நம்மளுக்கே வந்துடும் அந்த அனுபவம். ஆழ்வார்கள் என்ன அனுபவிச்சாங்களோ உள்ளம் உருகும். மேனி சிலருக்கும் தாரதாரிய கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். இதுதான் பக்தி. ஸோ இது நடந்தால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து உலகம் மறந்து போயிடும். நம்மளுக்கு எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம. ஸோ அதுதான் வந்து அந்த பாசுரங்களுடைய ரொம்ப விசேஷம். அதான் தமிழ் பாசுரங்கள். ஸோ என்னென்னா ஒன்று வந்து சுவாமி வேலக்குடி வந்து ரொம்ப வந்து அழகாக சொல்லுவார். இது என்னென்னா வந்து பெருமாள் வந்து நம்மளை வந்து அந்த ஜீவாத்மாக்களை வந்து சேர்த்துக்கணுன்னு தான் இவ்வளோ முயற்சி செய்கிறாராம் அவர். ஆனால் நம்ம வந்து அவர்கிட்ட மாட்டாமல் பிறவே எடுத்துனே இருக்குமா நம்ம. அப்போ அவர் என்ன பண்ணுறாரா, 2 பிளான் பண்ணுறாரு, 2 வழி ட்ரை பண்ணுறாராம். ஒன்றே வந்து அவரோட குணத்தை காமிக்கிறாராம். பாரு, நான் கிருஷ்ணனாக வந்தேன், நான் எவ்வளோ சுலபன்னா, நான் ராமராக வந்தேன், நான் வந்து ஆழ்வாரோட பாசுரங்கள்லாம் அவர் நான் எவ்வளோ சுலபமான அவர்னுட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு சில பேர் வந்து அதில் வசப்பட்டுறாங்களாம். ஆனால் இன்னும் சில ஜீவாத்மாக்கள் வந்து அதில் வசப்பட மாட்டாங்களாம். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாராம், அவர் தன்னோட அழகை காமிச்சிடறாராம். தன்னோட அழகை, என்னோடய அழகைப்பார், என்னோட அழகலையாவது நீ மயங்கி என்கிட்ட வசப்படு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். ஸோ என்னென்னா பக்திங்கிறது ஒரு ரசிக்கத்தன்மை இருந்தாலே போதும். அது வந்து பக்தி வந்து நம்மளுக்கு சுலபமாக வந்துடும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து தேதி 30, நாளைக்கு 31 வந்து எனக்கு வந்து இங்கே 30, நாளைக்கு காத்தால் 31 வந்து ஸ்ரீரங்கத்தில் பகல்பத்து உற்சவம் ஆரம்பம். ஸோ நான் எப்போவுமே வந்து லைவாக நான் இங்கேருந்து பார்ப்பேன். எப்போவுமே பகல்பத்து, அப்புறம் வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா எனக்கு இங்கே டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆகும். எனக்கு வந்து பெருமாள் வந்து அப்படியே அந்த மூலஸ்தானத்துலேருந்து வெளியில் வருவார். ரொம்ப அழகாக அப்படியே ஒரு ஆடிட்டே வருவார். எனக்கு அதை பார்க்கணுன்ட்டு ரொம்ப இஷ்டம். ஸோ நான் காத்திருந்து அதை நான் முதல்ல லைவாக பார்ப்பேன் நான் அது. ஸோ அவரை வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. அப்போ நேரில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? நிஜமாகவே காண கண் கூடி போகணும் பெருமாளோட அழகை. அவர் வந்து அவரோட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவரோட சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அவரோட அவரோட அலங்காரம்லாம் வந்து கச்சிதமாக இருக்கும். அவரோட திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அவரோட வஸ்திரம், அவரோட மாலை, அவரோட ஆபரணங்கள் எல்லாம் வந்து யுனிக்காக அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் ரங்கநாதருக்கு. அவரோட திருவடியிலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா திருவடியில் அந்த தண்டை, சலங்கை, அப்புறம் வந்து அவரோட அடுக்கடுக்காக ஆபரணங்கள் இருக்கும், அழகாக இருக்கும். அப்புறம் மார்பில் தாயாரோட பதக்கம், அப்புறம் அபயஹஸ்தம், சில சமயத்தில் ஒரு கோலை கிளி வச்சுருப்பார், சில சமயத்தில் பிரேஸ்லெட் போட்டிருப்பார் அவர். அப்புறம் வந்து திருமுடி, ஒரு நாள் திருமுடி, வகை வகையான திருமுடி, பாண்டியன் கொண்டை, முத்துக்கொண்டை, அதெல்லாம் வந்து அதெல்லாம் காட்சி கொடுப்பார் அதிலெல்லாம். அப்புறம் சில சமயத்தில் வந்து நிறைய சௌரி கொண்டை போட்டுன்னு வந்துடுவார். சௌரி கொண்டையில் அழகாக வந்து அந்த சைடில் வந்து முத்துச்சரம் வந்து தொங்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அவர் வந்து அவர் அழகாக ரசிக்கிறதே வந்து நம்மளுக்கு அவரோட ஆபரணங்கள், அவரோட வஸ்திரத்தை ரசிக்கும் போதே மெதுவாக என்ன பண்ணுவார், அவர் வந்து நம்மளை இழுத்துருவார். அவர் வந்து ஒரு மேக்னெட் காந்தம். அதை ரசிக்க தெரிஞ்சாலே போதும், அவர் நம்மளை வசப்படுத்திடுவார். சீக்கிரமாக நம்ம வசப்பட்டுருவோம் அவர். ஸோ அப்புறம் ஒரு செங்கோல் வச்சுருப்பார் பெருமாள். ஸ்ரீரங்கநாதருக்கே ரொம்ப யுனிக் தனித்தன்மைமா செங்கோல். ஏன்னா அவர் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் ராஜா இல்லை, பிரபஞ்சத்துக்கே அவர் தான் ராஜா, ரங்கநாதர் தான். ஸோ அது அவர் அழகாக ரசிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அது நேரில் பார்க்குறவங்களுக்கு பெரிய பாக்கியம். அப்புறம் என்னென்னா அவரோட நடை அழகு, அது ரங்கநாதர் தான். நடைனால அது அவரோட அழகு. ரொம்ப அழகாக அவர் கம்பீரமாக நடப்பார். நானே பார்த்தேன், இப்போ இதுக்கு பங்குனி உத்திரம் போயிருந்தபோது அது என்ன தோணுன்னா, அவர் அந்த கம்பீரமாக அப்படி நடந்து வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தடால்னு கீழே விழுந்து, நான் கிடையாதுப்பா, நான் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சரணாகதி பண்ண தோணும்.
அப்படி தான் அவர் வருவார். சில சமயத்தில் அப்படியே ஓடி வர்ற மாதிரி இருக்கும் அவர் பெருமாளே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அது நேரில் பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த அந்த பாவம் புரியும் அது. ஸோ அதான் வந்து ஸோ அது அவரோட அழகு வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் இன்றைக்கெல்லாம் பேசின்னு இருக்கலாம் ரங்கநாதரோட அழகை. ஸோ 21 நாள் இருக்குது, பகல் 10 ரா 10 ஸ்ரீரங்கத்தில். ஸோ நம்ம எல்லாரும் வீடியோ மூலமாகவோ நேர்லேயோ அவரோட அழகை ரசிக்கலாம், சந்தோஷப்படலாம், பாசுரங்கள் கேட்கலாம். ஸ்ரீரங்கநாத திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா.